அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் புக் டாபிக்ஸில் ஒரு 3 டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே லோக்பால் லோக் ஆயுக்தா, இந்திய சட்ட ஆணையம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையங்கள், இந்த 3 டாப்பிக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பார்ப்போம். அடுத்தது மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்ப்போம். அடுத்தது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டாப்பிக்கை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவிசி, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சொல்லுவோம் சிவிசி. அது இங்கிலீஷில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, மத்திய அரசால் அமைக்கப்பட்ட சந்தானம் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின்படி மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இந்த கமிஷன் அமைக்கிறதுக்கான பரிந்துரை யார் கொடுத்தாங்கன்னா சந்தானம் தலைமையிலான குழு. 1962 to 64 அந்த பீரியடில் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் சந்தானம் தலைமையிலான குழு. அவங்க பரிந்துரை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் பாருங்க, மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக தான் கொண்டு வராங்க. சட்டத்தின் மூலமாக கொண்டு வரல, ஒரு சட்டத்தை கொண்டு வரல. அதே மாதிரி அரசியலமைப்புலையும் இதை பற்றி எதுவும் கொடுக்கப்படலை. ஒரு தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கமிஷனை வந்து ஏற்படுத்துகிறாங்க. பாருங்கள், 1964 பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாநிலங்களில் மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 1955 இதுக்கு முன்னாடியே பாருங்கள் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் நிர்வாக கண்காணிப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு 1964 தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதுக்கு முன்னாடியே இது தொடர்பான ஒரு நிர்வாக கண்காணிப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா 11/9/2003 2003 வருஷத்தில் பாராளுமன்றம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003 மூலம் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை அளித்தது. நம்ம பார்த்தோம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க 1964 கிட்ட. அப்போது 2003 என்ன பண்ணாங்கன்னா பாராளுமன்றம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன சட்டம்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003. அந்த சட்டத்தின் மூலம் இந்த தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அதனால் அது இப்போ சட்டப்பூர்வ அமைப்பு. தொடங்கும் பொழுது ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அதை ஏற்படுத்தினாங்க. ஆனால் 2003 அதற்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதனால சிவிசி அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. 2004 பார்த்தீங்கன்னா அது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட முகமையாக மத்திய அரசு அறிவித்தது. ஒரு மிகுந்த அதிகாரம் கொண்டதாக ஒரு நிர்ணயிக்கப்பட்ட முகமையாக இந்த ஆணையத்தை என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு அறிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 1964 தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் அதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து எப்போ கொடுக்கப்படுதுன்னா 2003. இது கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இந்த சிவிசியோடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதனுடைய நோக்கம் என்ன, இந்த அமைப்புடைய நோக்கம் என்னது, ஊழலை கண்காணிக்கிறது. அதானே பேர்லேயே இருக்குது, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்புன்னு நமக்கு தெரியுது பார்க்கும் பொழுது. இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. பல உறுப்பினர்கள்னால் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாவே நம்ம பல உறுப்பினர்கள்னு சொல்லுவோம். அப்போது ஒரு தலைவர் இருக்கார், 2 புலனாய்வு அதிகாரிகள் இருப்பாங்க. ஒரு தலைவர் 2 புலனாய்வு அதிகாரிகள். இவங்களை யார் நியமிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா எல்லா அமைப்பு படிக்கும் பொழுது யார் நியமிக்கிறாங்க, யார் பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குழப்பம் வந்துடும். அப்போ குடியரசுத் தலைவர் யாரை வந்து நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வுக்குழு இருக்குது, ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது, பரிந்துரைக்கும் குழு ஒன்று இருக்குது. அந்த தேர்வுக்குழுன்னு சொல்ல, இல்லைன்னா செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த தேர்வுக்குழுவில் யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பார், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேர் அடங்கிய தேர்வுக்குழு வந்து யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்கள தலைவராகவும் புலனாய்வு அதிகாரிகளாகவும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இந்த தேர்வுக்குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக எல்லா அமைப்புடைய உறுப்பினர்களையும் தலைவரையும் குடியரசுத் தலைவர் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறாரு. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு தேர்வுக்குழு இருக்குது. அந்த தேர்வுக்குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க.
அடுத்தது பாருங்கள், இவங்களுடைய பதவிக்காலம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்துக்குமே 5 ஆண்டுகள்னு சொல்லுவோம், 3 ஆண்டுகள் படிச்சிருக்கோம். இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் 65 வயது. இதெல்லாம் அந்த வயது பதவிக்காலம்லாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுங்க. நல்ல ஒரு டைம் எல்லா அமைப்பிலும் படிச்சுட்டு ஒரு செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் அல்லது 60 வயது. மறு நியமனம் பண்ண முடியாது. ஒரு தலைவராக அவர் பதவி வகை 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, பதவி வகிச்சு 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பியும் அவர் என்ன பண்ண முடியாது, தலைவராக்க முடியாது. அப்போ மறு நியமனம் பண்ண முடியாது. ஓய்விற்கு பிறகு மத்திய மாநில அரசு பணிகளுக்கு நியமிக்கப்படக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். மத்திய மாநில அரசு பணிகளுக்கு நியமிக்கப்படக்கூடாது. இவங்களை யார் பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு, அவர் தான் பதவி நீக்கம் பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட் விசாரணையின் பேரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வு ஆணைய தலைவர் இருக்கார்ல, அவருக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா மத்திய பொது பணியாளர் தேர்வாணைய தலைவர் இருக்கார்ல, யூபிஎஸ்சியோடைய சேர்மன், அவருடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். மற்ற 2 புலனாய்வு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஊதியம் பார்த்தீங்கன்னா மத்திய பொது பணியாளர் தேர்வாணையத்துடைய உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, யூபிஎஸ்சியோடைய மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கும். அதாவது மத்திய புலனாய்வு ஆணையத்துடைய தலைவருக்கான ஊதியம் யாருடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னா யூபிஎஸ்சியோடைய தலைவருக்கு. அதே மாதிரி மற்ற 2 புலனாய்வு அதிகாரிகளுடைய ஊதியம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோடைய உறுப்பினர்களுடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அடுத்தது சிவிசியோடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த அமைப்புகள்லாம் நம்ம படிக்கிறோம், அதற்கான தற்போதைய தலைவரெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம், சரிதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு போகிறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்தோடைய தலைவர்களும் இப்போ அவங்களே தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாறிட்டே இருக்குது. அதனால் அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி செக் பண்ணிங்கன்னா போதுமானது. அதை கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. பாருங்க அடுத்தது. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பதவிக்காலம் கேட்குறாங்க. பதவிக்காலம் 4 ஆண்டுகள் 65 வயது. மறுநியமனம் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் பண்ணுறாங்க. தற்போதைய தலைவர் பி.கே. ஸ்ரீவஸ்தவா. அந்த தேர்வுக்குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதனுடைய அதிகாரங்கள்லாம் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதுமானது. பாருங்கள், 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்செயல் புரிந்த அரசு நிறுவனத்தில் பணியாற்றிய மற்றும் பணியாற்றும் நபர்களை விசாரிப்பது. இதை யாரெல்லாம் இது விசாரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்தின் கீழ் குற்றச்செயல் புரிந்த அரசு நிறுவனத்தில் பணியாற்றும் நபர்களை அது விசாரிக்கும். அடுத்தது 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு மத்திய அரசு பணியில் உள்ளவர்கள், குரூப் ஏ அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள் போன்றவர்களை விசாரிக்கும். இந்த சட்டத்தின் கீழே குற்றம் சாட்டப்பட்ட மத்திய அரசு பணிகளில் உள்ளவர்கள், குரூப் ஏ அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள், இவங்களெல்லாம் விசாரிக்கும். அடுத்தது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள லஞ்ச ஒழிப்பு நிர்வாகங்களை இதுதான் என்ன பண்ணுது, மேற்பார்வையிடுது. இதுக்கும் அதாவது சிவிசிக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு. அடுத்தது சிபிஐ இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிப்பதில் இவ்வாணையத்தின் உறுப்பினர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சிபிஐ இருக்கல, அடுத்தது நம்ம பார்ப்போம். அதனுடைய இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்குது. ஊழல் சம்பந்தப்பட்ட விதிகளையும் நடைமுறைகளையும் என்ன பண்ணுதுன்னா இது மறுசீராய்வு பண்ணுது. மேல் நடவடிக்கைகளுக்காக ஊழல் வழக்குகளை தன்வசம் எடுத்துக்கொள்ளுதல். ஊழலை வேற விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊழலை விசாரிக்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல் நடவடிக்கைகளுக்காக அந்த ஊழல் வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வசம் எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிட்டே போதுமானது. ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசிற்கு ஆலோசனை மட்டுமே வழங்கும், தண்டனை வழங்க இயலாது. அப்போ ஊழல் தொடர்பாக என்ன பண்ணுது அப்படின்னா சிவிசி விசாரணை பண்ணுது, ஆலோசனை எல்லாம் பண்ணுது, ஆனால் விசாரணை பண்ணுது. ஆனால் மத்திய அரசிற்கு ஆலோசனை மட்டும்தான் கொடுக்க முடியும். விசாரணை பண்ணி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசிற்கு ஆலோசனை தான் கொடுக்க முடியும். என்ன பண்ண முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையானதாக தான் இது இருக்கு. ஆண்டறிக்கை என்ன பண்ணுவோம், குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கும். அவர் அதனை என்ன பண்ணுவார், பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அவ்வளோதான். பாருங்க,
அப்போ நீங்கள் சிவிசி அப்படின்னா சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1964 அமைக்கிறாங்க. 2003 மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டத்தின் மூலமாக அதற்கு ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் 2 புலனாய்வு அதிகாரிகள் இருக்காங்க. குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு அவங்கள. தேர்வுக்குழுன்னு ஒன்று இருக்குது. அந்த தேர்வுக்குழுவில் பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க. இவங்க யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த சிவிசியோடைய தலைவராகவும் புலனாய்வு அதிகாரிகளாகவும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறாரு. பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள், 65 வயது. மறுநியமனம் பண்ண முடியாது. ஓய்விற்கு பின்னாடி மத்திய மாநில அரசு பணிகளுக்கு நியமிக்கப்படக்கூடாது. பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். தற்போதைய தலைவர் PK ஸ்ரீவஸ்தவா. அதாவது UPSCயோடைய தலைவருடைய ஊதியமும் மத்திய புலனாய்வு ஆணைய தலைவருடைய ஊதியமும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி UPSCயோடைய உறுப்பினர்களுடைய ஊதியமும் சிவிசியோடைய மற்ற 2 புலனாய்வு அதிகாரிகளுடைய ஊதியமும் ஈக்குவலாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணும், விசாரணை பண்ணி மத்திய அரசுக்கு ஆலோசனை தான் வழங்கும், தண்டனை வழங்க முடியாது. இது உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையாக இருக்குது. ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கும். அவர் இதனை என்ன பண்ணுவார், பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். இதுதான் சிவிசி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்திய புலனாய்வுத்துறை, CBI, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி 1963 ஆண்டு உள்துறை அமைச்சகத்தினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. இதுவும் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது. சிவிசியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதான். ஆனால் அதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் 2003 கொடுத்துருப்பாங்க. அதனால் சிவிசியை நம்ம சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லுவோம். ஆனால் சிபிஐ பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் 1963 கொண்டு வந்தாங்க. எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில், சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான். ஆனால் அது சட்டப்பூர்வ, அதுக்கு சட்ட அந்தஸ்து இது வரைக்கும் கொடுக்கப்படவே கிடையாது. இது இப்போ சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது, அரசமைப்பு சார்ந்த அமைப்பும் கிடையாது. இது தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் தான் மத்திய புலனாய்வுத்துறை. அதுக்கு இன்னும் சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கல. சிவிசிக்கு கொடுத்துருக்காங்க. இது தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இது சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்ல முடியாது, அரசமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மத்திய புலனாய்வுத்துறை பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குதுன்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் இயங்குது. ஆரம்பத்தில் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் இயங்குது. 1946 ஆண்டு உருவாக்கப்பட்ட டெல்லி சிறப்பு காவல்துறை மத்திய புலனாய்வுத்துறையுடன் இணைக்கப்பட்டது. 1946 டெல்லி சிறப்பு காவல்துறை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் டெல்லி சிறப்பு காவல்துறை கொண்டு வந்திருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மத்திய புலனாய்வுத்துறையுடன் இணைக்கப்பட்டிருப்பாங்க. சிபிஐ கொண்டு வந்ததுக்கப்புறம் சிபிஐ கூட இந்த டெல்லி சிறப்பு காவல்துறையை இணைச்சிருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். 1946 இந்த டெல்லி சிறப்பு காவல்துறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் டெல்லி சிறப்பு காவல்துறைன்னு ஒன்று இருக்கும். அதைய மத்திய புலனாய்வுத்துறை ஆரம்பித்ததுக்கப்புறம் இணைச்சிட்டாங்க இது கூட அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசுடைய முதன்மையான விசாரணை அமைப்பு இதுதான். லோக்பால் மற்றும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு உதவியாக இது செயல்படும். பாருங்க, அப்போ சிவிசிங்கிறது டோட்டலாக ஊழல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய புலனாய்வுத்துறை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய முதன்மையான விசாரணை எல்லா தொடர்பாகவும் அது என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். லோக்பால் சரி, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு உதவியாக இது செயல்படும். இது ரெண்டுமே ஊழல் தொடர்பான அமைப்பு தானே. லோக்பாலும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் என்னதுங்க, ஊழல் சம்பந்தமான ஊழல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அமைப்பு தான். இதற்கும் அது உதவி பண்ணும். சிபிஐ அப்படிங்கிறது ஒரு பொதுவானதுங்க, ஒரு விசாரணை அமைப்பு. எல்லாவற்றையும் விசாரிக்கும், எல்லா குற்றச்செயல்களை பற்றியும் விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் ஊழல் தொடர்பாகவும் அது விசாரிக்குது. அப்போ ஊழல் தொடர்பாக விசாரிக்கும் பொழுது ஊழல் அமைப்புகளான லோக்பால் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு உதவியாக செயல்படுது. இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி. என்னுடைய நோக்கம் என்னதுங்க, நோக்கம் அந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த லோகோவில் இந்த நோக்கம் போடுவாங்களா, நம்மளுடைய எய்ம். அப்போ இதெல்லாம் கேட்கலாம். இது இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அப்போ இதை
நம்ம தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் கொஷின் படிக்கும்பொழுது இங்கிலீஷில் தாங்க பார்க்கணும், ஏன்னா மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது விடாமுயற்சி, இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னா பாரபட்சமின்மை, நடுநிலைத்தன்மை, இன்டெகிரிட்டி அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்களா. அந்த மீனிங் மாறும் சொல்லும் பொழுது, இங்கிலீஷில் தமிழில் மாறும் பொழுது வேறு வேறு இதில் கொடுக்கலாம். இதுதான் இங்கிலீஷில் காமனாக இருக்கும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்ல வராங்க, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டு மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா உழைப்பு, கடின உழைப்பு கொடுக்கணும், அந்த தொழிலில் கடின உழைப்பு கொடுக்கணும், அர்ப்பணிப்போடு இயங்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது நடுநிலைத்தன்மையோடு இயங்கணும். அப்போ இன்டெகிரிட்டினா நேர்மையோடு இயங்கணும். இதுதான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இந்த சிபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய மத்திய பட்டியலில் இருக்குது. அப்போ இது தொடர்பாக சட்டம் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா மத்திய அரசு தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி. அடுத்தது இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இயக்குனர் மற்றும் பல்வேறு ஊழியர்கள், நிறைய பேர் இதுக்கு கீழே வந்து மாநிலங்கள் அளவில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈடுபடுறாங்க. அதனால் இவ்வளோ பேர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு இயக்குனர் இருப்பார், தலைவரை, சிபிஐயோடைய தலைவரை தான் நம்ம இயக்குனர்னு சொல்லுவோம். சிபிஐ டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இயக்குனர் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை நியமிக்கப்படுறாங்க. தற்போது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். முதல் இயக்குனர் டிபி கோஹ்லி. ஃபஸ்ட்டு சிபிஐ ஆரம்பிக்கும் பொழுது முதல் இயக்குனராக யார் இருந்திருக்காங்க, டிபி கோஹ்லி. தற்போது யார் இருக்காங்கன்னா பிரவீன் சூட். அவங்களுடைய பதவி காலத்தை நீட்டிப்பு செய்வாங்க. இப்போ பிரவீன் சூட் அவர்களுடைய பதவி காலத்தில் நீட்டிப்பு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா நியமிக்கிறாங்களே. அப்புறம் 2 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பதவி காலத்தை நீட்டிக்கவும் செய்கிறாங்க. 2 வருடத்திற்கு ஒரு முறை நியமிக்கப்படுகிறார். அவங்கள பதவிக்காலம் நீட்டிக்கப்படவும் செய்யுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஐ அப்படிங்கிறது மத்திய அரசுடைய முதன்மையான விசாரணை அமைப்பு. அதில் எல்லா குற்றச்செயல்கள் தொடர்பாக என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அதில் நிறைய பிரிவுகள் இருக்குமா பாருங்க. என்னென்ன பிரிவுகள் இருக்குது? ஊழல் தடுப்பு பிரிவு இருக்குது, பொருளாதார தொடர்பான குற்றங்கள் பிரிவு இருக்குது, சிறப்பு குற்றப்பிரிவு, வழக்கு விசாரணை இயக்குநரகம், நிர்வாக பிரிவு, கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு, மத்திய தடய அறிவியல் ஆய்வகம். இது எல்லாமே இருக்குது. இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. இது ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா எல்லாவற்றின் தொடர்பாகவும் அது விசாரிக்குது. அதுக்காக நிறைய பிரிவுகளோடு அது இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச காவல்துறை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்போல்னு சொல்லுவோம். சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய காவல்துறை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்போல். அதனுடன் இந்தியா சார்பாக பங்கேற்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறை தான், சிபிஐ தான். இதை கொஸ்டினாக கேட்கலாம். சர்வதேச காவல்துறை இன்டர்போலுடன் இந்தியா சார்பாக பங்கேற்பது மத்திய புலனாய்வுத்துறை, சிபிஐ. அப்போ சர்வதேச அளவில் ஒரு குற்றம் நடக்குது. அப்போ அது வந்து உலக அளவில் பொதுவான ஒரு இது. அப்போ அதுதான் அப்போ சர்வதேச காவல்துறை தான் அது விசாரிக்கும். அப்போ சர்வதேச காவல்துறையுடன் ஒவ்வொரு நாடு சார்பாக ஒவ்வொரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கும். அப்போ இந்தியா சார்பாக எந்த அமைப்பு இருக்குன்னு பங்கேற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச காவல்துறையுடன் சிபிஐ, மத்திய புலனாய்வுத்துறை தான். அடுத்தது பாருங்கள், 1996 மத்திய புலனாய்வுத்துறைக்கான ஒரு அகாடமி, பயிற்சி அளிப்பதற்காக ஒரு அகாடமி பார்த்திங்கன்னா காசியாபாத், உத்தரப்பிரதேசில் அமைக்கிறாங்க. பயிற்சி முகாம்கள் பார்த்திங்கன்னா சென்னை, மும்பை, கல்கத்தாலாம் இருக்குது. அப்போ மத்திய புலனாய்வுத்துறைக்கான அந்த அகாடமி எங்கே ஆரம்பித்தாங்கன்னா 1996 எங்கே, உத்தரப்பிரதேஷ் காசியாபாத்தில். சரி, இப்போ இதனுடைய அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஊழல், கொலை, ஆள்கடத்தல், தீவிரவாதம், இது மாதிரி வழக்குகளில் புலனாய்வு செய்கிறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. முக்கியத்துவம் வாய்ந்த ஊழல், கொலை, ஆள்கடத்தல், தீவிரவாதம், இது மாதிரி நிறைய வழக்குகளில் புலனாய்வு செய்வது தான் இதனுடைய நோக்கம், இதனுடைய அதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சிபிஐ அவ்வளோதாங்க. உங்களுக்கு சிவிசிக்கும் சிபிஐக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? சிவிசி, லோக்பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகளை மட்டும் விசாரிக்கிறாங்க. மத்திய புலனாய்வுத்துறை அப்படிங்கிறது அது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா எல்லா குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் அது என்ன பண்ணுது அப்படின்னா விசாரிக்குது. மத்திய அரசுடைய முதன்மையான விசாரணை அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சிபிஐ தான். சந்தான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1963 உள்துறை அமைச்சகத்தினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் செயல்பட்டது. இது வந்து தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டதுனால இது சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்ல முடியாது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்ல முடியாது. இப்போது வரை அதுக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கல, சிவிசிக்கு கொடுத்த மாதிரி. இப்போ எந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழே இயங்குது. இதனுடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி. இண்டஸ்ட்ரினா உழைப்பு, இம்பார்ஷியாலிட்டினா நடுநிலைத்தன்மை இல்லைன்னா பாரபட்சமின்மைன்னு சொல்லலாம். இன்டெகிரிட்டி அப்படின்னு வரும்பொழுது நேர்மையை சொல்கிறாங்க இந்த இடத்துல. இது மத்திய பட்டியலில் இருக்குது.
2 ஆண்டிற்கு ஒரு முறை இயக்குனர் வந்து நியமிக்கப்படுகிறார். முதல் இயக்குனர் பார்த்திங்கன்னா டிபி கோஹ்லி. தற்போது யார் இயக்குனராக இருக்காங்கன்னா பிரவீன் சூட். சிபிஐயில் நிறைய பிரிவுகள் இருக்குது. சர்வதேச காவல்துறையான இன்டர்போலுடன் இந்திய சார்பாக பங்கேற்பது மத்திய புலனாய்வுத்துறை. 1996 மத்திய புலனாய்வுத்துறை அகாடமி காசியாபாத்தில் உத்தரப்பிரதேசில் அமைச்சாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஊழல், கொலை, ஆள்கடத்தல், தீவிரவாதம் முதலான வழக்குகளில் இது புலனாய்வு செய்யுது. அடுத்தது பாருங்க, தேசிய புலனாய்வு முகமை, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவோம், NIA அப்படின்ட்டு சொல்லுவோம். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2008 மூலமாக 2009 அமைச்சாங்க. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது? உள்துறை அமைச்சகம். பாருங்க, தேசிய புலனாய்வு முகமை அப்படிங்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இது வந்து சட்டத்தின் மூலமாக அமைச்சிருக்கிறாங்க. என்ன சட்டம்? தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2008 கீழ் 2009 அமைக்கப்பட்டது. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது? உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. அப்போ இது என்னங்க புதுசா? ஏற்கனவே வந்து மத்திய புலனாய்வுத்துறை இருக்குல்ல, மறுபடியும் எதுக்கு தேசிய புலனாய்வு முகமைன்னு பார்த்தா, இது ஸ்பெசிஃபிக்காக பாருங்க, தீவிரவாத செயல்பாடுகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட மிக உயர்ந்த அமைப்பு. மத்திய புலனாய்வுத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றின் சம்பந்தமாக குற்றச்செயல்களையும் விசாரிக்குது, அது தீவிரவாதத்தையும் விசாரிக்குது. ஆனால் இந்த தீவிரவாத செயல்பாடுகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிக உயர்ந்த அமைப்புனா நம்ம எதை சொல்லலாம்னா தேசிய புலனாய்வு முகமையை சொல்லலாம். இந்த முகமைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அதிகாரம் இருக்குன்னா, மாநிலங்களின் சிறப்பு அனுமதியின்றி மாநிலங்கள் முழுவதும் தீவிரவாதம் தொடர்பான குற்றங்களை சமாளிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இவங்க போய் ஒரு மாநிலத்தில் ஒரு தீவிரவாதம் தொடர்பாக ஒரு விசாரிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க போய் என்ன பண்ண முடியும்? விசாரிக்க முடியும். ஏன்னா தீவிரவாதம் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு பெரிய பிரச்சனை. அப்படிங்கும் பொழுது மாநிலத்துக்கிட்டலாம் இவங்க அனுமதியெல்லாம் வாங்கணுன்ட்டு இல்லை, அவங்க பாட்டுக்கு போய் டைரெக்டாக விசாரிக்க முடியும், அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடியும். இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், 2008 இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வராங்க. 2010 டெரர் ஃபண்டிங் அண்ட் ஃபேக் கரன்சி செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. 2010 இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலேயே பார்த்தீங்கன்னா இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்து டெரர் ஃபண்டிங் ஃபேக் கரன்சி செல் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க, TFFCன்னு சொல்லிட்டு. இதனுடைய நோக்கம் என்னன்னா, கள்ளப்பணம் கடத்தல் மற்றும் அச்சிடுதல் தொடர்பான குற்றங்களை இது விசாரிக்கும். இந்த NIAல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமைப்பு தான் டெரர் ஃபண்டிங் ஃபேக் கரன்சி, ஒரு பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன், டெரர் ஃபண்டிங் ஃபேக் கரன்சி செல். இவங்க என்ன பண்ணுறாங்க? கள்ளப்பணம் கடத்தல் மற்றும் அச்சிடுதல் போன்ற குற்றங்களை என்ன பண்ணுறாங்க? விசாரிக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது இதனுடைய தலைவரை நம்ம என்ன பேரில் சொல்லுவோம்னா மேலாண்மை இயக்குனர்னு சொல்லுவோம். எப்படி சிபிஐயோடைய தலைவரை நம்ம டைரக்டர்னு சொல்கிறோம், அதே மாதிரி நேஷனல் இன்வெஸ்டிகேஷனுடைய தலைவரை நம்ம மேலாண்மை இயக்குனர்னு சொல்லுவோம். யார் நியமிப்பாங்கன்னா மத்திய அரசு தான் நியமிக்கும். இவரது அதிகாரம் காவல்துறை தலைமை இயக்குனருக்கு இணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் மேலாண்மை இயக்குனர் 2008 கொண்டு வரும்பொழுது, 2009 நடைமுறைக்கு வரும்பொழுது முதல் மேலாண்மை இயக்குனர் யாருன்னா ராதா வினோத் ராஜு. தற்போதைய இயக்குனர் யாருன்னா ராகேஷ் அகர்வால். தற்போதைய இயக்குனர் யாருங்க? ராகேஷ் அகர்வால். முதல் மேலாண்மை இயக்குனர் ராதா வினோத் ராஜு. இவங்க பாருங்க, பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க பல்வேறு NIA நீதிமன்றங்கள், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு காவல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா வழக்குகள் வந்து தீவிரவாத வழக்குகள், அதே மாதிரி இந்த கள்ளப்பணம் கடத்தல், அச்சிடுதல், இது மாதிரி வழக்குகள்லாம் வந்து பதியப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வழக்குகளை விசாரிப்பதற்காக அங்கங்கே என்னதுன்னா நீதிமன்றங்கள், இந்த தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பை யார் நிர்ணயிப்பாங்கன்னா மத்திய அரசு. எந்த அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு நிர்ணயிப்பாங்க. இந்த NIA நீதிமன்றங்கள் இருக்குல்ல, காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இருக்கும். அந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக என்னதுங்க தேசிய புலனாய்வு நீதிமன்றங்கள் இருக்குது. அந்த நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளை எதிர்த்து நாம் என்ன பண்ணலாம்னா உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண முடியும். இதில் ஒரு பாயிண்ட் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கும் பொழுது தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2008 கீழ் 2009 ஆண்டு அமைக்கப்பட்டது. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுது. தீவிரவாத செயல்பாடுகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட மிக உயர்ந்த அமைப்பு. இதனுடைய தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. இது திருத்தச் சட்டம் 2010 கொண்டு வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா டெரர் ஃபண்டிங் ஃபேக் கரன்சி செல்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த செல்லுடைய நோக்கம் என்னென்னா கள்ளப்பணம் கடத்தல் மற்றும் அச்சிடுதல் போன்ற குற்றங்களை இது விசாரிக்கும். தலைவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலாண்மை இயக்குனர் நம்ம சொல்லுவோம். மத்திய அரசு தான் நியமிக்கிறாங்க. முதல் மேலாண்மை இயக்குனர் பார்த்திங்கன்னா ராதா வினோத்ராஜ். இப்போ யார் வந்து இயக்குனராக இருக்காங்கன்னா ராகேஷ் அகர்வால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல் நிலையங்களில் பதியப்பட்ட வழக்குகளை விசாரிக்க நிறைய வந்து தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றங்கள் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மத்திய அரசு தான். அப்போ அந்த நீதிமன்றங்களில் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகளை எதிர்த்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 3 முகமைகளை பற்றி பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய புலனாய்வுத்துறை, தேசிய புலனாய்வு முகமை. ஏன்னா இந்த 3 கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் இந்த 3 ஒரே இதில் பார்த்துட்டோம். என்னங்க சிபிஐங்கிறாங்க, சிவிசிங்கிறாங்க, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி விசாரணை அமைப்பாக தானே இருக்குது. ஏன் வேறுபடுத்தி பார்க்குறோன்னா இதுக்கு இதுதான் காரணம். இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ரொம்பலாம் அதிகமாகலாம் இதில் போக வேண்டியது கிடையாது. அதிகமாக தலைவர் கேட்பாங்க, யாரை நியமிக்கிறாங்கன்னு கேட்பாங்க, அவங்களோட காலம் என்னன்னு கேட்பாங்க, இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்க தகவல். ஆனால் என்ன இதில் கம்மியான தகவல் இருந்தாலும் எல்லா அமைப்புகள் படிக்கும்பொழுது கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே இதுதான் பிரச்சனை. அதையும் மட்டும் நம்ம சரி பண்ணிக்கணும். எல்லா அமைப்புகளையும் படிச்சுட்டு எல்லா அமைப்புகளையும் தனித்தனியாக நீங்கள் வந்து இதுக்கு என்ன ஆண்டு, இதுக்கு பதவிக்காலம் என்ன வருது, இதுக்கு எந்த பதவிக்காலம் வருது அப்படின்னு தனியாக பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் நோட்ஸ்லாம் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து சார் அனுப்புவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் புக் டாபிக்ஸ்க்கு வந்து நோட்ஸ் கேட்டிங்க. அதுக்கான பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து டெலிகிராம் சேனலில் சார் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.